சிலர் எப்படி இருக்கீங்க? என்ன உங்கள் தேசிக்க மேங்கவன் தமிழ் என்ன நல்ல வீடியோ போல் எங்கடா பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குனால என்னால் சரியாக பேச முடியல கைஸ். நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தினமும் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த மாங்கா பார்த்தீங்கன்னா 10 சாப்டர் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 3 சாப்டர் இன்றைக்கி போட்டுருவோம் கைஸ். மீதி 7 சாப்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று 2 நாளில் போட்டு முடிச்சோன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ மாங்கா ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? டைம் மிஸ் பண்ணாமல் கருக்குள்ளே பண்ணோமா? வேறு ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா போன சாப்டர் இந்த ஆரம்பிக்கிறாங்க. போன சாப்டர் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃப் வந்து 2 நாள் என்ன ஃபினிஷ் பண்ணிட்டோன்னு அவன் வில்லாக்கு வந்திருப்பார். மட்டும் இல்லாமல் நம்ம டீச்சர் வந்து நம்ம லூஃப் ஆஜிருக்காரு. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா லூஃப் நீங்கள் இந்த மாதிரி அந்த சேண்ட் டஞ்சர் கொடுத்துருக்காங்க சொல்லியிருப்பாங்க. இது பார்த்து நம்ம லூஃப் ஆஜர் பார்த்தீங்கன்னா காண்டா இருப்பாங்க. இப்போ நான் ஒன்று உயிரோடு அதுக்கு வழி நீ எனக்கு ஒரு வேலை செய்யணும். என்னன்னா நம்ம நேஷனல் இருக்கிற நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா வாரிசும் கூப்பிட்டுக்கணும் லூஃபனை கில் பண்ணிட்டு போகிற அந்த டஞ்சனுக்கு சொல்லிட்டு நம்ம லூஃப் ஆஜரும் சொல்லியிருப்பாங்க. அதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃப் டிஸ் கேர்போன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற வாரிசுலாம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் சுற்றி நிற்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் மாதிரி ஓப்பன் ஆகுது. அந்த போர்ட்டலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க வராங்க. என் லைஃப்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் நான் நேஷனல் டேஞ்சருக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க சொல்லுறாங்க. தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கேம்ப் மாதிரி இருக்குது. அது என்ன கேம்ப்னு சொல்லிட்டு நம்ம லூஃப் பார்க்குறோம். வேறு யாரும் இல்லை, நம்ம டைஸுக்கு இங்கே இருக்காங்களா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபாதர். இவனுங்கன்னா ஏன் இங்கே கேம்ப் போட்டுருக்காங்க ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது சொல்லிட்டு நம்ம லூஃப் பண்ணி வச்சுருக்கிறோம். ஒருவே நான் இங்கே வந்து சென்ட்டாயிடுவோம். நான் டெலிபோர்டேஷன் ஸ்கோல் மூலமாக வந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த டெலிபோர்டேஷன் பாயிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸை சொல்லிட்டு பாருங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம ஜூ டீச்சர் தான் லூஃப் கில் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இது பார்த்து நம்ம ஆளுங்க ஷாக் ஆகுறாங்க. டீச்சர் நீங்கள் எங்கே பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம டீச்சர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக லூஃப் பண்ணிக்கிட்டு வராங்க. ஜூ டீச்சர் நீங்கள் எங்கே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம லூஃப் கேட்க பாருங்க. அதுவாப்பா மேலே இருந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு என்ன அனுப்பிச்சு விட்ருக்காங்க சொல்லிட்டு நம்ம ஜூ டீச்சரும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நேஷனல் நீ ரொம்ப அற்புதமாக ஃபைட் பண்ண உன்னோட பவர் ஸ்கில்னா பார்த்து நானும் ஷாக் ஆகிட்டப்பான்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்லுறேனே தெரியல. ஏன்னா நீங்கள் லூஃபனை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சர்கிட்ட சொல்கிறாங்க பாருங்க. அதை பற்றி நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க, நீங்கள் லூஃபனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர் சொல்கிறாங்க. சரி வாங்க டைம் மிஸ் பண்ணாமல் டஞ்சனுக்குள்ளே போனேன். இந்த எலும்பு கூட பார்த்து நீங்கள் பயப்பட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர் பார்த்தீங்கன்னா சொல்லினே போகிறாங்க பாருங்கள். உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் மாதிரி இருக்குது. டஞ்சன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்கெலிட்டன் மான்ஸ்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த டஞ்சனை பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுக்கு மேலே நல்லா வர முடியாது லூஃப், இதுக்கு மேலே நீங்கள் தான் போய் ஆகணும். ஏன்னா இது வரைக்கும் எனக்கு பர்மிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. நம்ம லூஃப் பார்த்தீங்கன்னா சரி ஓகே டீச்சர் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு நம்ம லூஃப் சொல்கிறோம். இந்த டஞ்சன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு நம்ம லூஃப் பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டலுக்குள்ளே போகிறான் பாருங்கள். உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெலிட்டன் மாஸ்டர் நம்ம லூஃபன் அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். நம்ம கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கோம். அன் பண்ணுறதுக்கு சரியான நேரம் சொல்லிட்டு நம்ம ஜின்மேனு சொல்கிறாங்க. லூஃபன் இதை நாங்கள் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஜின்மேனும் கியூனும் சொல்கிறாங்க பாருங்கள். நம்ம ஜின்மேனு பார்த்தீங்கன்னா முன்னாடி போய் அவங்களோட வாட்டர் ஸ்லாஷ் மூலமாக அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜின்னியும் இருக்காங்க இல்லையா, வேகமாக போய் அந்த மாஸ்டர் பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களோட பவரை நைஸ் மெஞ்ச் பவர் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு. அது மட்டும் இல்லாமல் இதை என்ன ஒரு நேரம்னு சொல்லிட்டு நம்ம கியூனு பார்த்தீங்கன்னா அவங்க பவரான ஓலி ரெயின் பவர் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் மேலே அட்டாக் பண்ணுறாங்க பாருங்கள். மாஸ்டர் அப்படி எரிஞ்சு சாம்பல் ஆகுது. அண்ட் என்ன பார்த்தீங்கன்னா என்ன லூஃபன் அவங்க 3 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குறுன்னு பார்த்துனுக்கிறேன். நீ என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் நின்று பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா திருத்துன்னு முக்கிறான். அண்ட் என்ன அந்த மாதிரினே தெரியல. முன்ன இந்த தடவை பார்த்தீங்கன்னா அவங்க பவர்ஃபுல்லாக இருக்காங்க, எனக்கு கண்ணுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் சொல்கிறோம். இவங்க 3 பேர் பார்த்தீங்கன்னா வெறும் லெவல் 30 தான் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் லெவல் 65 இருக்கிற மாஸ்டர்ஸ்னால் அசல்ட்டாக கில் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஃபைட் பண்ணுறப்போ ஒரு சின்ன காயம் கூட ஏற்படலன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கிறோம். இவங்க ஃபியூச்சரில் பவர்ஃபுல்லாக ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா சொல்கிறான். உங்களோட பவர் என்னென்னு காமிச்சிட்டாங்க. என்னோட பவர் காமிங் வேணாமான்னு சொல்லிட்டு லூஃபன் பார்த்தீங்கன்னா அவனோட போ அண்ட் ஆட் மூலமாக அட்டாக் பண்ணுறான் பாருங்க. அந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம ஜீன்மேன் மாதிரி நோக்கி வருது. நம்ம ஜீன்மேனும் ஸ்டாக் ஆகிறான். லூஃபன் என்ன பண்ணுறேன் என்ன அட்டாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜீன்மேன் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிறான். அந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீன்மேன் பாராமல் பின்னாடி இருக்கிற அந்த மாஸ்டர் மேலே பார்த்து பாருங்க எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க. என்ன லூஃபன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காரு. மட்டும் இல்லாமல் இந்த போ அண்ட் ஆரோ லெஜெண்டரி ஆரோ அது மட்டும் இல்லாமல் பவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். இந்த சில மாதத்தில் எப்படி இருந்த அளவுக்கு இவனால பவர் இன்க்ரீஸ் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க ஷாக்காக பார்த்துனுக்குறானுங்க. லூஃபன் நீ இந்த சில மாதத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கப்பா. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இந்த லெஜெண்டரி வெப்பனான போ அண்ட் ஆரோ இருக்குது, உங்ககிட்ட வேறு என்ன ட்ராகன்ஸ் நீ என்ன டைம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்டின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க பாருங்க. நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா ஆமாம் ஆன்டின்னு கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ட்ராகன் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஆன்டின்னு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ராகன் எனக்கு காமிப்பான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாருங்க. நம்ம ஆளுங்கன்னா பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் லூஃபன் அந்த ட்ராகனை கிட்ட காமி, நம்ம ஃபேமிலிக்கு ஒரு நியூ மெம்பர் வந்திருக்காங்க, அதை நான் பார்க்க வேணாமா சொல்லிட்டு கேட்குறாங்க. லூஃபன் பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லை இவங்க கேட்குறாங்களே சொல்லிட்டு ஒரு பவர் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஜெயிலர் சப்போர்ட் பண்ணுவா பாருங்க. வானத்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணீர் இருந்துச்சு. நம்ம ஆளுங்க மேலே அப்படியே வந்து வீடு பாருங்க. இதை பற்றி நம்ம ஆளுங்களும் ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஜெயிலான பார்த்தீங்கன்னா ஒரு சிலவே தண்டை நெஞ்சு மூலமாக அங்கே இருக்கிற எல்லா மாசலும் பார்த்தீங்கன்னா எரிச்சு சாம்பல் ஆகுறாங்க பாருங்க. நம்ம லூஃபன் பாடி இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா இந்த தண்ணை நெஞ்சு அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு பாருங்க. லூஃபனுக்கு ஷாக் ஆகுது. எப்படி என்னால் இந்த அப்சர்வ் பண்ண முடியுது, தானவே என்னோட மாதிரி இந்த தண்ணை நெஞ்சுன்னு அப்சர்வ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு லூஃபனும் ஷாக்காக பார்த்துனுக்குறான். அப்புறம் அவனுக்கு புரிய வந்து என்னன்னா நம்ம லூஃபன் கிட்ட ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தண்டர் டிராகன் கிங் சோல் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா தானவே அவன் பாடி அப்சர்வ் பண்ணிக்கிது. லூஃபனுக்கு அப்புறம் புரிய வருது என்னால் இந்த தண்டர் நெஞ்சு அப்சர்வ் பண்ண முடியுதுன்னா நம்ம ஜெயிலான பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் கிங் சோல் இருக்கு இல்லையா, அது அப்படின்னா அந்த தண்டர் டிராகன் கிங் சோல் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிலான
பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு லூஃபன் பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் கிங் சோல் எனர்ஜி இருக்கு யார் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபன் வந்து நம்ம ஜீரனில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற பாருங்க நம்ம ஜீரன் மின்னஞ்சோட ரொம்ப பவர்ஃபுல் ஆகிற அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மாஸ்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா எரிச்சு சாம்பலாகிற பாருங்க இந்த தண்டர் ரேங்கிங் சோல் மூலமாக நம்ம ஜியோலானுக்கு பவர் இன்க்ரீஸ் பண்ணனால முன்ன இந்த தடவை பவர்ஃபுல்லாக இருக்கா அது மட்டும் இல்லாமல் முன்னாடி எது இருக்கோ அது எரிச்சு சாம்பல் ஆக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்க்குறேன் என்னன்னா முன்னாடி அந்த ஸ்கெலிட்டன் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா எல்லாம் வைப் ஆகிட்டு இருக்கு செல்லில் பார்த்தீங்கன்னா லூஃபன் வந்து அந்த மாஸ்டர் தான் வைப் பண்ணியிருப்பாள் அதனால பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு ஃபேக்ரமெண்ட் கிடைக்குது ட்ரையார் ரேட்டிங் மேப்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம ஃபேக்ரன் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபன் கிட்ட இருக்குல்ல அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 500 இருக்குன்றாங்க இந்த 500 செட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு மேப் மாதிரி கன்வெர்ட் ஆகும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃபேக்ரமெண்ட் நம்ம ஆளுங்கனா சேர்க்குறாங்க ஏன்னா ஒரு லெஜெண்டரியான எக்யூப்மெண்ட்ஸ் சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம ஜென்மன் பார்த்தீங்கன்னா இது ரூல்ஸ் படி லூஃபனுக்கு தான் போய் சேரணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாஸ்டர் அவன் தான் வைப் பண்ணான் இதுக்கு மேலே யார் எந்த மாஸ்டர் வைப் பண்ணாங்களோ அவன் என்ன எக்யூப்மெண்ட்ஸ் கிடைச்சா அவங்களுக்கு ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஜென்மன் சொல்கிறான் லூஃபன் நம்ம இங்கேருந்து கிளம்பினப்போ இங்கே நிறைய மாஸ்டர்ஸ்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு புரியுது இப்போ அண்ணன் இருந்தாலும் இந்த மாஸ்டர்ஸ்னால் ஒன்று பவர்ஃபுல்லாக என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்டினியும் பார்த்தீங்கன்னா பயப்படுறாங்க சரி நான் பார்த்துக்கிறேன் ஆன்டினியர் நீங்கள் கவலைப்படாதீங்க என்ன ஒரு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா ஒன்றும் நான் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஃப்ஐ சம்மன் பண்ணுற பாருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜிஎஃப்ஐ கிட்ட அந்த சோல் ட்ராகன் சம்மன் பண்ணு சொல்லிட்டு சொல்கிறான் இந்த 2 ட்ராகன் சொல் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிட்டே இருக்கிற டீமன் வாரியர்ஸ்லாம் சம்மன் பண்ணுற பாருங்க இது பார்த்து நம்ம ஆளுங்களாம் ஸ்டாக் ஆகுறாங்க ஏன்னா டீமன் வாரியர்ஸ் எங்கே எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க ஸ்டாக் ஆகுறாங்க லூஃபன் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரும் பயப்படுறாங்க நீங்கள் சரி பார்த்தீங்கன்னா நம்மளை அட்டாக் பண்ணார் அங்கே இருக்கிற டீமன்ஸ் அட்டாக் பண்ண சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா சொல்கிறான் பாருங்க நம்ம ஜின்னியோர் மட்டும் இல்லாமல் இந்த ஜிம் என்ன ஸ்டாக் ஆகுறாங்க ஏன்னா லூஃபன் கிட்ட எப்படி இந்த மாதிரி டீமன் வாரியர்ஸ்லாம் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டீமன் ஆஃப் தி 9 டீமன்ஸ்னால் லூஃபன் கிட்ட எப்படி இந்த மாதிரி சர்வெண்ட் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சில மாதத்துல பார்த்தீங்கன்னா லூஃபன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காங்க அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்கன்னா ஷாக் ஆகுறாங்க இதுமாரி ஒரு பவர் கொஞ்சம் கொஞ்சமாக காமிக் பாருன்னு சொல்லிட்டு லூஃபன் பார்த்தீங்கன்னா சிச்சுனுக்கிறான் அதே டைமில் முன்னாடி பார்த்தீங்கன்னா டீமன் ஆஃப் தி 9 டீமன் இருக்குது இது பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக கொரில்லா மாஸ்டர் கூப்பிட்டுக்கலாம் சரிங்களா கொரில்லா மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ரிலீஸ் பண்ண பாருங்க நம்ம ஆளுங்களெல்லாம் அங்கே நிற்கவே முடியல அந்தளவுக்கு ஃபோர்ஸாக இருக்குது இது பார்த்து நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான் நீங்கள் கவலைப்படாதீங்க கைஸ் அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்மளை அட்டாக் பண்ணாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிச்சிங்கனே சொல்கிறான் டீமன் வாரியர்ஸ்னால் லூஃபன் சம்மன் பண்ணியிருப்பேன் அந்த டீமன் வாரியர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த ஸ்கெலிட்டன் மாஸ்டருக்கு ஒரு ஃபைட் பண்ணிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்பைடர் மாஸ்டர் மாதிரி வருது இந்த மாஸ்டர் கூட நம்ம கொரில்லா மாஸ்டர் இருக்கிறாரு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்டில் ஃபைட் பண்ணிட்டு பாருங்க அந்த கொரில்லா மாஸ்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பன் மாதிரி இருக்குது ஓங்கி அந்த ஸ்பைடர் மாஸ்டர் அடிக்கிட்டு பாருங்க அந்த மாஸ்டர் அந்த இடத்துல செத்துட்டு இருந்தாலும் அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்பைடர் மாஸ்டர் வந்து இருக்குது இன்னும் சும்மா அடிங்க எனக்கு கருப்பாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம விஜயிலான்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 10 எனர்ஜி மூலமாக அங்கே அட்டாக் பண்ணுற பாருங்க அந்த மாஸ்டர்ஸ் அப்படியே வைப் ஆகிட்டு இது பார்த்து நம்ம ஆளுங்களாம் ஸ்டாக் ஆகுறாங்க இந்த டஞ்சர் கிளியர் பண்ணிட்டு லூஃபன் அவங்களோட ட்ராகன்ஸ் இருந்தாலே போகும் போலின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்களாம் ஸ்டாக்காக பார்த்துனுங்கிறாங்க இந்த மான்ஸ்டர்ஸோ வெயிட் பண்ணனால லூஃபனுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஷர் பாட்ஸ் மாதிரி கிடைக்குது ட்ரெஷர் பாட்ஸ்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் பாட்ஸ்னு சொல்லலாம் எலிமெண்ட் மாதிரி கிடைக்குது இந்த எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா ட்ராகன் ரைடருக்காக உருவாக்கப்பட்டதுன்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ராகன் ஸ்கோல் மாதிரி கிடைக்குது இந்த ஸ்கோல் மூலமாக உங்களால் ட்ராகன் கிங் சொல்லி சம்மன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க லூஃபனும் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா ஒரு ட்ராகன் கிங் சொல்லி சம்மன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே அதான் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறேன் நம்ம வேலை முடிஞ்சிருச்சு இங்கேருந்து கிளம்பு சொல்லிட்டு லூஃபனை வச்சுங்கிற டைமில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்து என்னன்னா நீங்கள் இந்த சட்டர் ஃபுல்லாக இந்த கொஸ்டின் முடிச்சிங்க அது மட்டும் இல்லாமல் அந்த 500 ஃபேக்ரம் பார்த்தீங்கன்னா இங்கே கலெக்ட் பண்ணிட்டீங்க இதை மேப்பை கன்வெர்ட் பண்ணாமல் வேணாமா சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் கேட்குது பாருங்க லூஃபன் பார்த்தீங்கன்னா இடம் கச்ச சான்ஸ் சொல்லிட்டு மேப்பை கன்வெர்ட் பண்ணி சொல்லி எஸ் கொடுக்குறான் பாருங்க இந்த இடத்துல சீட் கட் பண்ணி நெச்சில் பார்த்தீங்கன்னா வெளிக்கிற பார்டராக காமிக்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா சொல்யூஷனாக ரைட் பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சொல்யூஷனாக வித்தியாசமாக பார்த்துக்கிறாங்க என்னன்னா டைஸ் கிங் நேஷன் சேர்ந்த வாரியர்ஸ்னா இங்கே வராங்களே சொல்லிட்டு அந்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக பார்த்துக்கிறான் அதை நம்ம லூஃப் அதை சொல்லியிருப்பாங்களா நம்ம நேஷனில் இருக்கிற எல்லாருமே தேரிட்டு பவர்ஃபுல்லாக வாரியர்ஸ்னா தேரிட்டு ஒரே நம்ம லூஃபை கில் பண்ணி ஆகணும் ஒரே பார்டருக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்களே வாரியர்ஸ்னா இப்போ வராங்க எல்லோரும் அப்படி இருங்க இந்த டஞ்சனுக்காக நீங்கள் வந்திருக்கீங்கன்னா ஆல்ரெடி ஒரு குரூப் டஞ்சனுக்குள்ளே போயிருக்கு அங்கே வந்தோன்னு நீங்கள் போங்க சொல்லிட்டு அந்த சோல்ஜர் பார்த்தீங்கன்னா சொல்கிறான் ஏகிட்ட ஒரு ரூல்ஸ் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாரியர் மாதிரி இருப்பார் பார்த்தீங்கன்னா ஒரு நைட் மாதிரி இருப்பான் பார்த்தீங்கன்னா ஸ்வாட் மூலமாக ஒரு ஸ்லாஷ்லாம் பண்ணுற பாருங்க அந்த சோல்ஜர் பார்த்தீங்கன்னா 2 துண்டை போகிறான் வேறு அலர்ட் ஆனுங்க நம்ம இடத்துக்கு எனிமிஸ்லாம் வந்துட்டானுங்க ஒரு அலர்ட் சிக்னல் கொடுங்க சொல்லிட்டு ஒரு சோல்ஜர் சொல்கிற பாருங்க அந்த சிக்னல் மேலே போய் வருது இது பார்த்து நம்ம டீச்சர் ஸ்டாக் ஆகாங்க என்ன அலர்ட் சிக்னல் அங்கே என்ன இருக்குன்னு தெரியும் சொல்லிட்டு நம்ம டீச்சர் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகி பார்த்துனுங்கிறாங்க இவங்களும் அலர்ட் மெசேஜ் பார்த்து வேகமாக வந்துனுங்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அந்த தைசிங் மெசேஜ் என்ன பண்ணுங்கன்னா சோல்ஜர்ஸை போட்டு அட்டாக் பண்ணுற பாருங்க முக்கால்வாசி செத்துட்டாங்க இது பார்த்து நம்ம டீச்சர் ஸ்டாக் ஆகாங்க என்ன ரெண்டு வார போய் நிற்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துனுங்கிறாங்க ஒரு சோல்ஜர் பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சர் பண்ண வந்து வீராம் பாருங்க டீச்சர் என்ன பார்த்துன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சோல்ஜர் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் நான் சொல்லிட்டு மட்டும் கேளுங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்க நம்ம டீச்சர் பார்த்தீங்கன்னா அந்த சோல்ஜருக்கு கஞ்சிட்டு பார்த்து ஐடுறாங்க அந்த சோல்ஜர் பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற மெசேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராகன் கட்டிங்க போய் சேர்ந்துருங்க ஏன்னா எங்களோட நெக்ஸ்ட் பேஸ் அங்கே தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் டைஜுக்கு இங்கே என்ன சேர்ந்தவங்க இருக்குது எங்களை அட்டாக் பண்ணுறாங்க தெரியல ஒரு மிகப்பெரிய வாரம் நடக்க போகிறேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜர் பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் கொடுத்துட்டு அந்த இடத்துல சேர்த்துறான் இதை பற்றி நம்ம டீச்சருக்கு பார்த்தீங்கன்னா ஃபீலிங்காக தான் இருக்குது இருந்தாலும் இந்த சோல்ஜர் சொல்லியிருக்காங்க இந்த மெசேஜ் போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதனால பார்த்தீங்கன்னா டீச்சர் அங்கிட்டு தப்பிச்சு போனாமான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த வாரியர்ஸ்னு இருக்காங்களே அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சரை கில் பண்ணிட்டு ரெடியாக இருக்காங்க பாருங்கள்
இங்கிட்டு தப்பிச்சு போன பார்த்தா போர்ட்டல் முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த வாரிசுலாம் இருக்கானுங்களே இப்போ என்ன பண்ண தெரியலன்னு சொல்லிட்டு டீச்சர் பார்த்தீங்கன்னா சின்ன டைமில் பார்த்தீங்கன்னா அந்த நைட் மாதிரி இருக்கும் இல்லையா அது பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சர் அட்டாக் பண்ணிட்டு வரான் பாருங்க டீச்சர் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து டாச் பண்ணிடுறாங்க இருந்தாலும் அந்த நைட்டு விடாமல் நம்ம டீச்சர் அட்டாக் பண்ணுறான் பாருங்க இப்போ எங்கிட்ட வேறு வழியில் இந்த டெலிபோர்டேஷன் கோல் மூலமாக நான் எங்கிட்ட தப்பிச்சு போய் ஆகணும் இது எங்கே வேணால் நம்மளை கொண்டு போய் ஊர்னா இருந்தாலும் இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தவிர எனக்கு வேறு வழியில்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர் பார்த்தீங்கன்னா அந்த டெலிபோர்டேஷன் கோல் மூலமாக அங்கிட்ட தப்பிச்சு போயிடுறாங்க பாருங்க ஒன்று விரும்பாட்டேன்னு சொல்லி அந்த நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சர் அட்டாக் பண்ணிட்டு வரா பாருங்க இருந்தாலும் நம்ம டீச்சர் அங்கிட்டு தப்பிச்சு போயிடுறாங்க இது பார்த்து நம்ம அந்த நைட்டு பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறான் ஐயோ ஒரு கில் போயிடுச்சு சொல்லிட்டு பார்த்துனுக்கிறான் அப்புறம் இவன் ஒரு பேர் சொல்கிறாங்க இவன் பேர் பார்த்தீங்கன்னா லீட்டை இவன் பார்த்தீங்கன்னா டைஜி கிங் நேஷன்ஸ் அந்த வேறு மட்டும் இல்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான வரையில் இவன் பேர் பார்த்தீங்கன்னா காட் கில்லர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க லூஃபனராக காமிக்கிறாங்க அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வருது என்னன்னா நம்ம ஜிஎஃபி எக்கச்சக்கமான டேமன்ஸ் மாஸ்டர்ஸ்லாம் கில் பண்ணியிருக்கல அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஃபிக்கு ஒரு நியூஸ் கிலோ பண்ணியிருக்கு கில் பேர் பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜ்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது நம்ம ஜிஎஃபி இருக்குல்ல அவங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்கள குளோன் உருவாக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஜிஎஃபிக்கு இந்த மாதிரி எபிலிட்டி கிடச்சிருக்கு பார்த்து நம்ம லூஃபன் ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஜிஎஃபி நீ உனக்கு நல்ல எபிலிட்டி கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா ஜிஎஃபி பாடுறா பாருங்க ஜிஎஃபி பார்த்தீங்கன்னா அவன் சந்தோஷப்படுறான் டே டைமில் பின்னாடி பார்த்தீங்கன்னா மிகப்படி ஆர்க் மாஸ்டர் கூட்டமே வந்து பாருங்க நம்ம ஆளுங்களை அட்டாக் பண்ணிட்டு அந்த மாஸ்டர் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரதம் மாதிரி கோல்டன் ரதம் மாதிரி பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளேருந்து அப்படி மேலே வந்து பாருங்க இது பார்த்து நம்ம ஜின்னியூ லூஃபன் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுறாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ள பாஸ் லெவல் மாஸ்டர்ஸ்லாம் வந்துச்சான்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னியும் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு நான் இருக்கேன்னு சொல்லிட்டு லூஃபன் பார்த்தீங்கன்னா சொல்கிறான் அப்புறம் அந்த மாஸ்டர் காமிக்கிறாங்க அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ரதம் மாதிரி இருக்காரு மேலே ஏறி நின்று இருக்கு பாருங்க அது பார்த்தீங்கன்னா மிக பெருசாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பைடர் மாஸ்டர் மாதிரி இருக்குது அது க்ரோஸ் அப் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்க இந்த மாஸ்டர் லெவல் பார்த்தீங்கன்னா கிட்ட 95 இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ஒரு டீம் 99 அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது மாஸ்டர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம இங்கேருந்து உடனே கிளம்பி ஆகணும் லூஃபன் அந்த டீமர் பரியோல பவர்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அது கிட்ட 95 இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா டீம் 99 அளவுக்கு பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான டீமர்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னியோர் மட்டும் இல்லாமல் நம்ம ஜின்மேன் தான் சொல்கிறாங்க லூஃபன் ஃபஸ்ட் நாங்கள் ஆன்டி நின்று கூப்பிட்டு நீங்கள் கிளம்புறோம் நீ பின்னாடி வான்னு சொல்லிட்டு ஜின்மேனும் ஜின்னியும் சொல்கிறாங்க பாருங்கள் எதுக்கு கேஸ் எங்கிட்ட தப்பிச்சு போகிற மாதிரி பேசுகிறீங்க உங்களுக்கு எருமை ஆகாது அதான் நான் இருக்கல உங்களை நான் பார்த்துக்கிறேன் சர்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா சொல்கிறோம் உன் தலையில் என்ன அடிப்பட்டுச்சு உன் மூளை என்ன கோயம்பிச்சாரு நீ என்ன சொல்ல வரேன்னு ஃபஸ்ட்டு உனக்கு புரியுதா இந்த டீம்ஸ் எல்லாம் நீ ஒத்தால பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு உன்னால் முடியுமா சொல்லிட்டு நம்ம சின்ன கேட்குறாங்க பாருங்கள் இது வரைக்கும் என் ஃபுல் போர் உங்கள் யாருக்கிட்ட நான் காமிச்சிடலன்னு சொல்லிட்டு நான் முல்லஃபன் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் பாருங்கள் ஜிஃபி உன்னோட நியூ எபிலிட்டி பயன்படுத்துறதுக்கு இதான் சரியான நேரம் உன்னோட நியூ எபிலிட்டியான அந்த க்ளோனிங் பவர் அந்த கொரில்லா மேலே பயன்படுத்தி சொல்லிட்டு நம்ம முல்லஃபன் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் பாருங்கள் ஜிஎஃபி அவ்வளோ பவரான க்ளோனிங் பவர் யூஸ் பண்ணுறா பாருங்கள் அந்த கொரில்லா மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் ஆகுது இது பார்த்து நம்ம ஜின்னியும் ஷாக் ஆகிறாங்க என்னடா டபுள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த கொரில்லா மாஸ்டர் பார்த்தீங்கன்னா முன்ன தடவை பவர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் என்ன இது ஃபஸ்ட்டு இந்த சிங்கிள் வந்து அப்புறம் டபுள் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் பவர் வாரி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்மேன் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகி பார்த்துனுங்கிறாங்க அந்த கொரில்லா மாஸ்டர் பார்த்தீங்கன்னா டபுளாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஆகுது பாருங்க இது பார்த்து நம்ம கியூனு அது மட்டும் இல்லாமல் ஆன்டின்னு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிறாங்க என்னடா என்ன பயமுட்டை பார்க்குறீங்களா இதுக்குன்னா நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த டீமன் பார்த்தீங்கன்னா அது ஒரு பவர் யூஸ் பண்ணிங்கன்னு நம்ம ஆளுங்கன்னா நின்று இருப்பாங்க அந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே புடல் கோழி மாதிரி ஆக்குது பாருங்க நம்ம ஆளுங்கன்னா ஷாக் ஆகிறாங்க லூஃபன் இப்போ என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே பதறாங்க பாருங்க லூஃபன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க இது நான் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு லூஃபன் பார்த்தீங்கன்னா சொல்கிறான் பாருங்க டீமன் நோக்கி ஒரு அட்டாக் வந்து பாருங்க எவன் நம்ம அட்டாக் பண்ணுற அளவுக்கு தைரியம் இருக்கான்னு சொல்லிட்டு டீமன் பார்த்தீங்கன்னா ஷாக்காக பார்த்துனுக்குது அந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா டீமன் மேலே பார்த்து பாருங்க அந்த டீமன் சுத்தமாக முடியல எவன் அவன் அட்டாக் பண்ணுறான்னு சொல்லிட்டு டீமன் பார்த்தீங்கன்னா ஏண்டு பார்க்குது பாருங்க வேறு யாரெல்லாம் அந்த கொரில்லா மாஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணியிருக்கு உனக்கு எவ்வளோ தைரியம்னா என்னோட மாஸ்டர் அட்டாக் பண்ணிட்டு வந்துருப்போம் சும்மா ஒரு மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கொரில்லா மாஸ்டர் நான் பண்ணிட்டு அதுக்கிட்ட வெப்பன் மாதிரி இருக்குல்ல இப்போ வெப்பன் பார்த்தீங்கன்னா பவர் இன்க்ரீஸ் பண்ணி மிகப்பெரிய வெப்பன் மாதிரி ஆக்குது பாருங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வெப்பன் மூலமாக மல்டி டைம்ஸ் அட்டாக் பண்ண பாருங்க அந்த டீமன் நல்லா சுத்தமாக முடியல அந்த இடத்துல செத்துருது கொரில்லா பண்ண அட்டாக் மூலமாக அங்கே மிகப்பெரிய பள்ளமாக இருக்குது பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த டீமன் இருக்கிற யாருமே தெரியாமல் அழிஞ்சிருது ஒரு அந்த டீமனை கொண்டுட்டோன்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்கலாம் பார்த்தீங்கன்னா பெருமை சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த டீமன் கொண்டிருக்காங்களே அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஷர் பட்ஸ் மாதிரி கிடைக்குது அதாவது பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் பட்ஸ் மாதிரி கிடைக்குது இந்த ரிவார்ட்ஸ் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா லெஜெண்டரியான ட்ராகன் ஸ்கூல் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு லக்கி பெண்டர் மாதிரி கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு மேப்பு 2 ஷூ கிடைக்குது நம்ம மேப் மூலமாக உங்களுக்கு குக்கிங் ஸ்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த ஷூ பார்த்தீங்கன்னா பேட்டின் நம்ம ஆள் உருவாக்க பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹை குவாலிட்டி இந்த ஷூ போட்டிங்கன்னா உங்களுக்கு பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸ்வாரு காமிக்கிறாங்க இந்த ஸ்வார் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி பிளாட்டினம்னால உருவாக்கப்பட்டிருந்தாங்க நம்ம ஃபன் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராகன் ஸ்கோல் அது மட்டும் இல்லாமல் இந்த லக்கி பெயிண்டர் நான் எடுத்துக்கிறேன் மீது எல்லாமே நீட்டுங்க சொல்லிட்டு லூஃபன் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் பாருங்க லூஃபன் ரொம்ப நல்லவனான்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க இதே டைமில் பார்த்தீங்கன்னா வெளியே காமிக்கிறாங்க வெளியே அந்த நைட் பார்த்தீங்கன்னா லூஃபன் வந்தால் போட்டுட்டு என்ன சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்கிறேன் அந்த போட்டல் முன்னாடி சார் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணாமான்னு சொல்லிட்டு அந்த நைட் பின்னாடி ஒரு சோல்ஜன் மாதிரி இருப்பாங்க அவனும் பார்த்தீங்கன்னா கேட்குறான் பாருங்க அந்த நைட்டு பார்த்தீங்கன்னா என்னடா விஷயம் கிட்ட கேட்க வேண்டியது இருக்குது கேள்றான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு
அதாவது சார் நம்ம லூஃபனை கொலை பண்ணிட்டுக்கிறேன் இங்கே வந்தோம். ஆனால் லூஃபன் தவிர மீதி எல்லாருமே நம்ம கொலை பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கொலை பண்ணிட்டு ஒரு லேடி பார்த்துருக்காங்க. அவங்க பார்த்துட்டு ஒரு விஷயம் இல்லை, இங்கே இருக்கிற சோல்ஜர் சாவத்துக்கு முன்னாடி அந்த லேடி கிட்ட ஒரு மெசேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எப்படியாச்சும் நீங்கள் ட்ராகன் கேட்டுக்கு போய் சேர்த்துறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை கொடுத்துருக்காங்க. அந்த லேடி டெலிபோர்டேஷன் பாயிண்ட் மூலமாக எங்கிட்ட தப்பிச்சு போனால் பார்த்தாங்க. நாங்கள் தடுத்து நிறுத்திட்டோம். இருந்தாலும் அந்த லேடி பார்த்தீங்கன்னா டெலிபோர்டேஷன் ஸ்க்ரோல் மூலமாக எங்கிட்ட தப்பிச்சு போயிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க நினச்ச இடத்துக்கு போக முடியாது, வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு குறிப்பிட்ட இடத்துக்கு தான் அவங்களால டெலிபோர்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜரும் சொல்கிறாங்க. அந்த லேடி கூட நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். அந்த லேடி இங்கே தப்பிச்சு முடியாது. நம்ம ஆளுங்கன்னா அந்த லேடி பிடிக்கிட்டு காமிச்சு விட்டுருக்கேன். இப்படிக்கு நம்ம லூஃபன் பார்த்துக்கலாம். ஆர்வத்துக்குள்ளே எப்படியாச்சும் நம்ம லூஃபனை பிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜர் சொல்கிறா பாருங்க. அதுபடி இன்னும் கவலைப்படுவானா, அதான் நானே வந்துட்டேன்னு சொல்லிட்டு நம்ம லூஃப் அதர் வராமல் பாருங்க. வர சொல்லவே பார்த்தீங்கன்னா ஒரு டெண்டர்கள் மூலமாக அங்கே பாடிஸ்னா இருக்குல்ல, யார் பார்த்தீங்கன்னா அந்த சோல்ஜர்ஸ் பாடினா இருக்கும். அந்த பாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா பவர் அப்சர்வ் பண்ணிக்கிறாரு பாருங்க. இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிவு கேஸ் நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். பாய்.